ஓம் சாய்ராம், வணக்கம், வெல்கம் டு கிராண்ட் மாஸ்க் கிளாஸ். இன்றைய வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். எப்படி அந்த ஃபேஸ் மாஸ்க்கை செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் சாதாரண ஒரு ப்ளவுஸ் பிட்டு தான் எடுத்துருக்கிறேன். அதில் 2 பீஸ் ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. 9 inches லென்த்தும் 8 inches பிரெத்தும் இருக்கிற மாதிரி 2 பீஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 7 inches லென்த் உள்ள 2 இலாஸ்டிக் நமக்கு தேவை. இது 2ஐயும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை எடுத்துக்கோங்க. துணியை ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணுங்கள். அடுத்தது செகண்ட் ஃபோல்டு இன்னொரு தடவை அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை பிரிச்சுட்டு இப்போ உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் தெரியும். அதுலேருந்து சென்டர்லேருந்து அந்த ஃபோல்டை மடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த மடிப்பிலேருந்து இந்த பக்கம் மடித்து வச்சுக்கோங்க. பிகினஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு துணி கலையாமல் இருக்கும். இப்போ நம்ம 2 பீஸையும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ரெடி பண்ணி வச்ச பிறகு இப்போ நம்ம ஒரு பீஸில் என்ன பண்ணுறோம், இலாஸ்டிக்கை இதே மாதிரி வைக்கணும். இலாஸ்டிக் இந்த பக்கம் அதே மாதிரி 2 பக்கமும் இலாஸ்டிக்கை நம்ம வைக்கணும். ஆனால் வைக்கும்போது சுருளாமல் இருக்கிறத கவனிச்சுக்கோங்க. இந்த எலாஸ்டிக்கை இப்போ உள்புறமாக அப்படி வச்சு நம்ம பின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த துணியை எடுத்து பேக் சைடு வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை சுற்றி தைச்சிட்டு வரணும். தைக்கும்போது நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு 2 inch கேப் விடணும். அப்போ தான் நம்மளால் திருப்ப முடியும். ஆனால் இதை இப்போ சுற்றி தைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா சரி. இந்த மாதிரி 2 துணியையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நீங்கள் அழகாக தைச்சி எடுத்துக்கணும். எடுத்துக்கும் போது நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் ஒன்று ஒரு 1.5 inch அளவுக்கு விட்டுருக்கிறேன். ஏன்னா அது திருப்புறதுக்காக நமக்கு தேவை. ஒருவேளை மெஷின் இல்லைன்றவங்க இந்த மாதிரி தையலை கையிலையும் தைச்சிக்கலாம். இப்போ நம்ம திருப்புவோம். இப்போ நம்மளோட மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளுடைய மாஸ்க்கு. இப்போ நல்லா திருப்பிட்டேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஏற்கனவே ஒன்று செய்து வச்சுருக்கிறேன், அதையும் பாருங்கள். வெளியில் போகும்போதெல்லாம் இந்த மாஸ்க் உபயோகப்படுத்துங்க. பாதுகாப்பாக இருங்க, சேஃபாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சாய்ராம்.